நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஆனந்திக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்து முடிந்தது. மாமியார் வீட்டில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக வீட்டு வேலை, சமையல், கடைக்கு சென்று காய்கறி, மளிகை பொருட்கள், மீன், கறி வாங்குவதற்கு என்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள் ஆனந்தி. ஏனென்றால் ஆனந்தியின் குடும்பம் ஏழ்மையானது. அவளுக்கு பிறகு 2 தங்கைகள். தன்னால் தன் குடும்பத்திற்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எந்த தொல்லையும் பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாமியார் வீட்டில் அதிக வேலைகள் இருந்தும் சமாளித்து கொண்டு வாழ்க்கை நடத்தினாள் ஆனந்தி. ஒரு நாள் மாதவிடாய் காரணமாக ஆனந்திக்கு கடுமையான வயிற்று வலி. அவளால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. வீட்டின் மூலையில் சுருண்டு படுத்திருந்தாள் ஆனந்தி. அப்போது அவளது கணவன் மோகன் வந்து எழுந்து வந்தான். என்னங்க, ரொம்ப வயிற்று வலியாக இருக்குது, வீட்டில் நாக்பின் இல்லைங்க, நல்லா இருந்தால் நானே போய் வாங்கிட்டு வந்துடுவேன், ப்ளீஸ் எனக்காக கடைக்கு போய் ஒரு நாக்பின் பாக்கெட்டு வாங்கிட்டு வரீங்களா என்று சொன்னாள் ஆனந்தி. ஏண்டி, ஒரு ஆம்பளையை பார்த்து நாக்பின் வாங்கிட்டு வர சொல்கிறியா? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? வந்த கோபத்துக்கு அவள் வயிற்றில் எட்டி உதைத்தான் மோகன். அம்மா என்று அலறிபடியே தரையில் விழுந்தாள். விழுந்த வேகத்தில் அவள் பிறப்புறுப்பிலிருந்து வெளிவந்த உதிரம் அவள் போட்டிருந்த உடைய நனைத்தது. வலியும் வேதனையும் கண்கள் அடைக்க முடியாமல் கண்ணீராய் வெளிப்படுத்தியது ஆனந்திக்கு. சில மாதங்களுக்கு பிறகு மோகன் மோட்டார் சைக்கிளில் செல்லும்போது எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாகி கடுமையாக அடிபட்டிருந்தது மோகனுக்கு. இடுப்புக்கு கீழே அடி என்பதால் ஒரு 3 மாதத்திற்கு எழுந்திருக்கோ தன் தேவைகளை கூட தானே செய்ய முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டான் மோகன். மலம், சிறுநீர் எல்லாமே படுக்கையில் தான். அவனுடைய எல்லா வேலைகளையும் மன ஒப்பி செய்தாள் ஆனந்தி. ஒரு தாய்க்கு தாயாய் மோகனை ஒரு சேயை போல எல்லாம் பணிவிடைகளும் செய்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆனந்தி. ஒரு நாள் ஆனந்தி மோகனுக்கு சோறுவிட்டு கொண்டிருந்தாள். அவனே அறியாமல் அவன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மோகனுக்கு. ஆனந்தி கேட்டாள், ஏங்க இப்படி அழுவுறீங்க? அவன் கையாலேயே அவனை அடித்து கொண்டான் மோகன். நான் பாவி ஆனந்தி, இந்த சமூகமும் சரி, நானும் சரி, பெண்களுக்கு மாதவிடாய் வந்தா தீட்டு, அதை தொடக்கூடாது, எல்லாத்துலேயும் தள்ளி இருக்கணும்னு சொல்கிறாங்க. மாதவிடாய் வரவில்லைன்னா இந்த உலகில் பிறப்பே இருக்காது. நல்ல ஆண்மகன் என்பவன் ஒரு பெண்ணுக்கு உறுதுணையா உதவியா எல்லா நேரத்திலும் இருக்கணும். புரிஞ்சுக்கிட்ட ஆனந்தி, என்னை மன்னிச்சிரு என்று அவள் கால்களை தொட முடியாமல் தட்டு தடுமாறி மன்னிப்பு கேட்டான் மோகன். அதெல்லாம் நான் எதுவும் மனசில் வச்சுக்கலங்க, நீங்கள் யார்? என் கணவன் தானே, உங்களை நான் அப்படி நினைப்பீங்களாங்க அப்படின்னு சொல்லி அவனை காலை தொட முடியாத ஒரு சூழலுக்கு கட்டி அணைத்து கொண்டாள் ஆனந்தி. இதை மறந்துடுங்க, எப்பயுமே அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னான் ஆனந்தி. 6 மாதங்களுக்கு பிறகு ஆபீஸ் வேலை முடிந்து கையில் மல்லிகைப்பூவுடன் ஒரு நாக்பின் பாக்கெட்டையும் வாங்கி கொண்டு வீடு திரும்புகிறான் மோகன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.